بسم الله الرحمن الرحيم ஜின்களை வைத்து பள்ளிவாசல் வேலை நடக்குது. மஸ்ஜிதுல் அக்ஸால அண்டர் கிரவுண்ட் தான் இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி. இப்ப தெரிகிறதெல்லாம் சுலைமான் நபி கட்டினதல்ல. அங்க இருக்குது காத்தாங்குடியில் இருக்கிற பள்ளிக்கு பேர் பலஸ்தீன்ல குப்பத்து சஹ்ரா. அதுக்கு முன்னால ஒன்று மஸ்ஜிதுல் கிபலி, அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடித்தளம் போட்ட பள்ளி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சியில் 5000 பள்ளி கட்டினார். அதுல ஒன்று மஸ்ஜிதுல் அக்ஸால இருக்கிற பள்ளி. பள்ளிவாசல் வேலை நடக்குது. சக்கரவர்த்தி பார்த்து கொண்டிருக்கார். அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா கதைனா அலைஹில் மௌத், சுலைமானை நாம் மௌத்தாக்க நாடினோம். பள்ளிவாசல் வேலை நடக்குது. ஜனாதிபதிக்கு மௌத் வரப்போகுது. இப்படி நிற்கிறார் அசாவை வைத்துக் கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். செங்கோலை ஊன்றி வேலையை பார்த்து கொண்டு நிற்கிறார். அல்லாஹ் ரூஹ் எடுத்துட்டார், மௌத்தாயிட்டார். ஆனா ஜனாசா உழல்ல, ஜனாசா கீழே விழல்ல, ஜனாசா நிக்குது. இப்ப இப்படியே கண்ணை திறந்த நிலையில ஜனாசா நிக்குது. அல்லாஹ் சொல்றான், மாதல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாப்பத்துல் அர்தி தஅகுலு மின் சஅதன். அல்லாஹ் சொல்றான், அப்படியே நின்றார். பள்ளிவாசல் வேலை நடக்குது. சரியா பள்ளிவாசல் கட்டி முடியும் போது, பள்ளிவாசலை கட்டி முடியும் போது மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசாவை செங்கோலை கரையான் திங்க ஆரம்பிக்குது. ரப்புல் ஆலமீனுடைய ஏற்பாடு. பள்ளி கட்டி முடிய அசா ரெண்டா உடைஞ்சி ஜனாசா அப்படியே கீழே சாய்ந்தது. ஃபலம்மா ஹர்ர, கீழே விழுந்ததுக்கு பின்னாலதான் தெரியுமாம், ஆஹா இவர் எப்பயோ மௌத்தா போயிட்டார். தெரிஞ்சிருந்தா நாங்க தப்பி ஓடி இருக்கலாமே. ஜின்னுக்கெல்லாம் விடுதலை. காத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, ஜின் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, மிருகங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடிமை, முழு உலகமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில். ஈமானோட கொடுத்ததால சரியா பாதிச்சார். ஈமான் இல்லாம கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கு? அவ்வளவுதான். சொல்றாங்க முஃபஸ்ஸிரீன்கள், மௌத்தா போய் 1 வருஷம் ஜனாசாவாக நின்று உலகத்தை ஆண்டவர். ஜனாசாவாக 1 வருஷம் நின்று உலகத்தை ஆண்டவர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எப்படி ஆட்சி? நம்ரூத் சொன்னார், யாருண்ட அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க, 16 வயசு புள்ள, 16 வயசாம். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹீம். இந்த ஆயத்துக்குள்ள பாருங்க, பத்தன் வாலிபர்ண்டா 16 வயசு, ஓயல் படிக்கிற புள்ள. இப்ப நல்லா போனை பார்க்கலாம். ஓயல் படிக்கிற புள்ளையால என்ன செய்யலாம்? யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஓயல் படிக்கிற வயசுல தீன் ஹயாத்தாக்கப்பட்டது. இப்ப ஓயல் படிக்கிற வயசுல போன் ஹயாத்தாக்கப்படுது. வாலிபர்களை ஒரு ஸ்மார்ட் போனை வச்சு நாசமாக்கி போட்டாங்க யூதன். உறுதி எடுங்க சகோ, தூக்கி குப்பையில போடுங்க. அத்தியாவசிய தேவைக்கு பாதிங்க. விடிய 2 மணி 3 மணி வரைக்கும் அதுக்குள்ள பூந்துட்டு இருந்துட்டு சுபகம் இல்லாம தகருக்கு உம்மா எழுப்பாட்டி கட்டணும் தூண்ல, அப்பயும் எழும்ப மாட்டான். என்ன காரணம்? அவர் சுப்ஹானல்லாஹ் முதல்ல விக்ரு முதல்ல அதுக்குள்ளே இருந்துட்டு தூங்கினார். கருத்திரியம். அதுல என்ன பாக்குற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறா பாக்குற? 2 மணி வரைக்கும் என்ன வேலை? மூசா நபியை பத்தி படிக்கிறாரா அல்லது தஃப்சீர் படிக்கிறாரா? அவ தஃப்சீர் படிச்சு கொடுக்க, அவட தஃப்சீர். இதான் நடக்குது துனியால. இதெல்லாம் பொய்யா? உலகத்துல முக்காவாசி இப்படித்தான் இருக்கு. உங்களோட படிக்கிற பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருந்தா 10 பேர் பள்ளியில இருக்கீங்க, மத்த 90 பேர் எங்க? உங்களோட ஐசிபிடி கேம்பஸ்ல உள்ளவன் எங்க? உங்களோட விகாஸ் கேம்பஸ்ல உள்ளவன் எங்க? உங்களோட கிளாஸ் ரூம் ஸ்கூல் ரூம்ல இருக்கிறவன் எங்க? இவங்கெல்லாம் எங்க? இவங்கெல்லாம் அங்க ஒரு மூலையில அவங்க கொண்டாங்க பள்ளிக்கு. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கால்ல விழுங்க. இந்த காலை பிடிச்சு கேட்கிறேன், வா இந்த ரமலான் மாதத்துல அது தௌபா செய்யுங்க. அதெல்லாம் ஒரு மூலையில வை. கொஞ்சம் குர்ஆனை படி, தஃப்சீர படி. நீ மாறினான் என்றா நீங்க சொர்க்கவாதியா மாறுவீங்க. இதுக்குத்தானே இந்த பயான் எல்லாம். அது என்னத்துக்கு நான் வரணும் 350 340 கிலோமீட்டர்ல இருந்து? என்னத்துக்கு பயான்?
என்னத்துக்கு ஏற்பாடு, எவ்வளவு கஷ்டப்பட்டு 1000 கோல் அடிச்சு என்னத்துக்கு? சமூகம் அல்லாஹ்வோட நெருங்கணும். மദ്രസാர நோக்கமும் அதுதான், பள்ளிவாசல்ற நோக்கமும் அதான், தஅவத்துடைய நோக்கமும் அதான். என்னென்ன அமல்கள் நாங்க செய்யறோமோ எல்லாத்துடைய நோக்கமும் இந்த சமூகத்தை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாகும். எல்லாரும் சொர்க்கவாசி ஆகணும், இங்க யாரும் நரகவாசி ஆகக்கூடாது. இதான் நோக்கம். தலைப்புலதான் இருக்கணும், மறந்துடாதீங்க. நம்ரூத் சொன்னாராம், யார் உண்டு அல்லான்னு கேட்டாராம். அல்லாஹ் பத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாசிச்ச வசனத்துல இருந்து இப்ப நம்ரூத்ல நிக்கி வரும் இன்ஷா அல்லாஹ். திரும்ப கேட்டாராம், யார் அல்லாஹ்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், என்ற அல்லாஹ் யார் தெரியுமா? அவன் நினைத்தால் மௌத்தாக்குவான், அவன் நினைத்தால் ஹயாத்தாக்குவான். நம்ரூத் சொன்னாராம், இது பெரிய வேலையா? இதெல்லாம் பெரிய வேலையா? நானும் செய்வேன் தானே, நீ எப்படி செய்வாய்? தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருவனை கூப்பிட்டு நீ போண்டானா, சும்மா திரிஞ்ச ஒருவனை கொண்டாந்து கழுத்தை வெட்டி போட்டான். சாவ இருந்தவனை நான் ஹயாத்தாக்கி போட்டேன், சும்மா திரிஞ்சவனை மௌத்தாக்கி போட்டேன், நான் நினைச்சா செய்வேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாராம், فَإِنَّ اللَّهَ يَأْتِي بِالشَّمْسِ مِنَ الْمَشْرِقِ فَأْتِ بِهَا مِنَ الْمَغْرِبِ. என்ற அல்லாஹ் இன்னொரு வேலை செய்வான். அது என்ன தெரியுமா? ஏண்ட அல்லாஹ் சூரியனை கிழக்கு திசையிலிருந்து உதிக்க வைப்பான். நீ ஒரு ஆம்பள அரசனண்டா மேற்கு திசையிலிருந்து உதிக்க வைப்பான். வாய பொத்தினார், வாயடிச்சு போனான் காஃபிர். அல்லாஹ் சொல்றான், அதுக்கு பின்னாலதான் தூக்கி நெருப்புல போட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவரை அல்லாஹ் விடுவானா? சகோதரர்களே, அல்லாஹ் விடுவானா? قُلْنَا يَا نَارُ كُونِي بَرْدًا وَسَلَامًا عَلَى إِبْرَاهِيمَ. முழு உலகத்திலேயும் உள்ள நெருப்பு அல்லாஹ் கூலாக மாத்தினான். நெருப்பு கூலாகுமா? ஆகும். நீங்க அல்லாஹ்வுக்காக மாறினால் அல்லாஹ் நெருப்ப கூலாவுமாக்குவான், கூல நெருப்பாகவும் மாற்றுவான். அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு எதுவும் பெருசல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அவனோட நமக்குள்ள தொடர்பத. அல்லாஹ்வோட நீங்க தொடர்பாகிறதுக்கு ஆக பெரிய வசீலா சாதனம் தான் இந்த குர்ஆன். இந்த ரமலான் அல்லாஹ் இறக்கி தந்த குர்ஆன் கையுற்றப்படாது. நாம ஒரு வசனம் தானே, இன்னனி அன அல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி. நான் தான் அல்லாஹ், என்னை மாத்திரம் வணங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை வெட்ட வந்த அந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகமெல்லாம் மாறு, முகமெல்லாம் ஒரு வசனம் சுப்ஹானல்லாஹ் 50 வருஷமா ஓதுறான் குர்ஆனே குர்ஆனே, ஒன்றுமே மாறுது இல்லை. அர்த்தம் விளங்கினா தானே மாறுறது. யோசிச்சு பாருங்க, ஒரு வசனத்தை நேத்து ஒரு மையத்தை விழுந்துச்சு. உதாரணம் சொன்னா தான் நல்லா விளங்குற சமூகத்துக்கு. அது அல்லாஹ்வோட சுன்னத்து, ரசூலுடைய சுன்னத்து. நேத்து ஒரு மையத்து, உங்களுக்கு நெருக்கமான மையத். இன்றைக்கு அந்த ஜனாசாவை மறப்பீங்களா? நீங்க நாளைக்கு மறப்பீங்களா? நாளை அன்றைக்கு மறப்பீங்களா? ஒழுங்கா சாப்பிடுவீங்களா? ஒரு கிழமை போகும் ஒழுங்கா சாப்பிடுறது. உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருடைய ஜனாசா. ஒரு குர்ஆன் வசனத்தால் நீங்க தாக்கப்பட்டு ஒரு நாளாவது அதை யோசிச்சிருப்பீங்களா? ஒரு நாளாவது ஒரு குர்ஆன் வசனம் ஒரு கரண்டா உங்களுக்கு பட்டு இப்படி ஒன்று இருக்கே, கியாமத் இருக்கே, நரகம் இருக்கே, சொர்க்கம் இருக்கே, நான் எப்படி தப்புறது? சுதைஸ் மட்டுமா தக்பீர் கட்டினாலே நாங்க அழ வேண்டிய சமூகம். சுரைம் மட்டுமா ஃபாத்திஹா சூரால் அழுவார் இமாம் சுரைம். அவ்வால இல்ல இப்ப இமாம் ஃபாத்திஹா சூரால் அழுவாங்க. அதுல ஊறி போயிட்டாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா ஓதி ஓதி அழுது 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 விடிய விடிய அழுவான். சொல்றாங்க, என்ற மாப்பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வந்தார், போர்வைக்குள்ள எனக்கு பக்கத்துல தூங்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கூட தூங்கல்ல. சொன்னார், தஈனி ஆயிஷா, என்ன விடு கொஞ்சம், அத்தஅப்பது லிரப்பி, அல்லாஹ்வை வணங்க போறேன், என்ன கொஞ்சம் உர்ரியா. கையை எடுத்துட்டு போனார், உது செய்தார், தக்பீர கட்டினார், தொழுதார், குர்ஆனை ஓத ஆரம்பித்தார். கண்களால் கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. தாடியும் நனைந்தது, நெஞ்சும் நனைந்தது. 2 ரக்காத்தான் தொழுதார் இரவு முழுக்க. பிலால் வந்து சுபஹுக்கு அதான் சொன்னார். யார தொழுக?
நம்முட தலைவர் தொழுகை. இன்னைக்கு தொழுகையில தக்பீரை கட்டி ஏர்போர்ட்டும் இல்ல, பாஸ்போர்ட்டும் இல்ல, விசாவும் இல்ல, கனடா, அமெரிக்கா, பெப்புவா நியூகினியா, ஆஸ்திரேலியா எல்லாத்துக்கும் போய் வந்து சேருவோம். ஏன்? அர்த்தம் தெரியாது. இனி ஃப்ரீயா போக வேண்டியதுதான். அர்த்தம் தெரியாது. குறைஞ்சது தொழுகையில ஓதல்களுக்காவது அர்த்தத்தை படிக்கலாமே. எவ்வளவு நாள் போகுது? 10 வருஷமா போகுது. தொழுகை சீரான சகோதரர்களே, அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு சீராகும். நாங்க கை ஏந்தினா அல்லாஹ்ட உதவியை அல்லாஹ் இறக்குவான். இதுக்குத்தான் முயற்சி செய்யறது. இந்த சமூகம் நமக்கு வேணும். இப்படியான சமூகம் தான் வேணும். இந்த கல்லேலியால யாருமே பெரிய பாப்புலர் இல்லைன்னு வைங்களே, அதை பத்தி அல்லாஹ்க்கு டோன்ட் வரி. அல்லாஹ் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. அல்லாஹ்க்கு தேவை இந்த கல்லேலியா முழுக்க தொழுவுதா, இந்த கல்லலியா குர்ஆனை படிக்கிறா, இந்த கல்லலியா பெண்கள் மறைந்து வாழ்றாங்களா? இதுதான் அல்லாஹ்ட உதவி இறங்குறதுக்குரிய அடிப்படை. அல்லாஹ் பணக்காரனை பாக்குறல்ல, அல்லாஹ் படித்தவனை பாக்குறல்ல, அல்லாஹ் பட்டமுள்ளவனை பாக்குறல்ல. அல்லாஹ் பார்ப்பது அவன் மார்க்கத்துக்கு நாங்க கொடுக்கிற முக்கியத்துவம், அவங்களோட தீனுக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம். ஒரு வசனம் சகோதரர்களே சொன்னார், என்னை முகம்மதிடம் கொண்டு போங்க. கொலை செய்ய வந்தவர். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த பேரை சொன்னாலே நடுங்குது கல்வி. அதை சொல்றதுலே ஒரு கம்பீரம், அதை சொல்றதுலே ஒரு பெருமை. நானும் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ சஹாபாக்களை படித்தேன். அதை போல் ஒரு ஆச்சரியமான வரலாறு நான் படிக்கிறேன். உலகத்தையே தலகீழா புரட்டினார். உலகத்தை தலகீழா புரட்டினார். நைல் நதிக்கு கடிதம் எழுதுறதா யோசிச்சு பாருங்க. ஒரு ஆத்துக்கு கடிதம் நம்ம எழுதி போட்டா ஓடுற ஆறும் பத்தி போயிட்டு. நம்ம ஒரு கடிதத்தை எழுதி அங்கால போய் கோல் பேஸ் கடல்ல போட்டா கடல் பின்னால ஓடு. பின்னட கடிதம் போடுறான். நடக்குமா? நதிக்கு கடிதம் எழுதியவர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி. மிஸ்ருடைய கவர்னர், எகிப்துடைய கவர்னர். அங்க என்ன செய்வானா, வருஷத்துக்கு ஒருக்கா நைல் நதி வத்துமா. வத்தினத்தோட அவன் மூட பழக்க வழக்கம், ஒரு பொம்பளைய அழகா உடுப்பாட்டி நகனத்தெல்லாம் போட்டு நைல் நதியில புடிச்சு தள்ளி விடுற, செத்து போகும். அவ பலி கொடுத்தா நைல் நதி பெருக்கெடுத்து ஓடுமாம். இது ஒரு மூட நம்பிக்கை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இதுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை, இதுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை, இது பச்சை ஹராமான வேலை. இதுக்கெல்லாம் நாங்க அனுமதிக்க மாட்டோம், ஒரு நாளும் நடக்காது. அல்லாஹ் கொஞ்சம் சோதிச்சு பாக்குறதானே. நைல் நதியும் வத்திச்சு ஓடுற மாதிரி இல்லை சொன்னாங்க. நாங்க சொன்னதானே, இதை செஞ்சா நைல் நதி ஓடும். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்களா, இது இன்னொரு சங்கடம் உண்டாயிரு, இன்னொரு சிக்கலுக்குள்ள நம்ப மாட்டிருக்கோம். உடனே எழுதினாங்க கலீஃபாக்கு கடிதம். ஆளுநர், கவர்னர், பிரசிடென்ட் கடிதம் எழுதுறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி சொன்னாரா, இப்படி ஒரு பிரச்சனை, நான் என்ன செய்ய? பதில் கடிதம் 2 வருது. ஒன்று கவர்னருக்கு வருது அம்ர் இப்னு ஆஸுக்கு, 2வது கடிதம் நைல் நதிக்கு வருது. முதலாவது கடிதம் எழுதப்பட்டிருக்குது, இந்த கடிதத்தை 2வது கடிதத்தை நீங்க நைல் நதியில போடுங்க. முழு மக்களையும் கூட்டி நைல் நதிக்கு போடப்பட்ட கடிதத்தை வாசித்தார். இன் குன்த தஜ்ரி மின் கிபலி நஃப்ஸிகி ஃபலா தஜ்ரி, ஏ நைல் நதியே, நீ உன்னுடைய இஷ்டப்படி ஓடுவதாக இருந்தா நீ ஓடப்படாது. அல்லாஹ் உன்னை ஓட வைக்கிற சக்தி உள்ளவனாக இருந்தால் நான் அல்லாஹ்விடம் சொல்கிறேன் உன்னை ஓட்டுமாறு. எப்படி வார்த்தை, அந்த வார்த்தையிலே ஈமான், எழுத்துல ஈமான். எவ்வளவு பவர் இருக்கணும், அல்லாஹ்வோட தொடர்பு இருக்கணும். ஓட்டதுதான் தாமதம். 16 அடி உயர்ந்துச்சாம் தண்ணி. முழு எகிப்து வாசிகளும் முழு மிஸ்ர் வாசிகளும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. 16 அடி உயர்ந்த தண்ணி இன்றைக்கு வரைக்கும் நைல் நதி வத்தல ஓதிக்கொண்டிருக்கிறார். ஒரு குர்ஆன் வசனம் மாற்றிய மனிதர், ஒரு குர்ஆன் வசனம் மாற்றியவர். இன்னைக்கு உலக இஸ்லாமிய வரலாற்றிலே அவரை போல ஒரு கலீஃபா வரவும் இல்லை, வரவும் முடியாது. வரலாறு பிரட்டி படிச்சீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எவ்வளவு நீளம், எவ்வளவு நியாயம். இன்னைக்கு பதவிக்கு வந்தா அவர பணம் கூடுது, பட்டம் கூடுது,
ஒரு ஊடு 2 ஊடு ஆகுது, 3 ஊடு 4 ஊடு ஆகுது. ஒரு நாள் போறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு ஒட்டகம் ஒன்று நல்ல கொழுத்த ஒட்டகம் ஒன்று இருக்கு. கேட்டாங்களா, இது யாரோட ஒட்டகம்? இது உங்களோட மகன் அப்துல்லாவுடைய ஒட்டகம். அப்துல்லா கொஞ்சம் வர சொல்லுங்க. அப்துல்லா வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னாங்களா, எல்லா ஒட்டகத்தை விட உண்ட ஒட்டகம் எப்படி பெருசாரி? எல்லா ஒட்டகத்தை விட உன்னுடைய ஒட்டகம் மட்டும் ஏன் சைஸா இருக்குது? அது எனக்கு என்ன தெரியும், எல்லாரையும் தான் நானும் மேய விட்டேன், அது சைஸா இருக்குது. இல்ல இல்ல இல்ல, நீ உண்ட ஒட்டகத்தை எடுத்துட்டு வந்திருப்ப, வந்ததோட மற்ற மக்கள் தான் சொல்லியிருப்பாங்க, அமீருல் மூமினீன் மகன் வாரார், ஜனாதிபதியில மகன் வாரார், அவருக்கு நல்ல இடத்தை கொடுங்க என்று கொடுக்க வச்சுட்டு மக்கள் எல்லாம் புள்ளில்லாத இடத்துல ஒட்டகத்தை கூட்டிட்டு போயிருப்பாங்க. அதனால கொளுத்த ஒட்டகம் தான் இது. உடனே இந்த ஒட்டகத்தை வித்து மெலிஞ்ச ஒட்டகத்துல விலை என்னையோ அந்த விலையை நீ எடுத்து மிச்ச சல்லிய அரசாங்க பொது நிதியில போடு. எப்படி ஆட்சி, எப்படி அதிகாரம்! இதான் அந்த பெயர் உலகம் அழியும் வரைக்கும் நிலைக்குது. உலகத்துல சொர்க்கத்துல தூங்குற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். ரௌவால கபர் முழு உலக மக்களும் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்க யா அபூபக்கர், அஸ்ஸலாமு அலைக்க யா உமர் ஏன் சொல்றாங்க? எந்த நிமிடம் கூட சலாம் சொல்லாத நிமிடம் இல்ல அந்த மண்ணில். 24 மணித்தியாலமும் லட்ச லட்சமான மக்கள் அங்க போய் அந்த சீதேவிகளுக்கு சலாம் சொல்றாங்க. உலகத்துல குர்ஆனால மாறியவர்கள் அவர். ஆகையால் சகோதரர்களே, நம்முடைய சமூகம் முன்னோரணுமா? இந்த ரமலான் மாதம் இன்ஷா அல்லாஹ் முடிவெடுங்க. குர்ஆன் தான் என்னுடைய வழிகாட்டி, குர்ஆன் தான் என்னுடைய முன்னுதாரணம். குர்ஆனை கையில் எடுப்பேன் நான். உங்க குடும்பத்துல இருக்கிறாங்களா, பிள்ளைகள் இருக்கிறாங்களா, குறைஞ்சது ஒருவரையாவது குர்ஆனை சுமக்க வைங்க. ஹாஃபிலாக்குங்க, ஆலிமாக்குங்க, முஃப்தியாக்குங்க, சமூகத்துக்கு பிரயோஜனம் கொடுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இறங்கும். இன்னைக்கு இந்த கல்லலில எத்தனை ஹாஃபிஸ்மா இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு வருஷமும் குறைந்தது ஒரு 50 ஹாஃபில்மார், ஒரு 20 ஹாஃபில்மார், ஒரு 30 ஹாஃபில்மார் இந்த ஊர்ல உருவாகும். இந்த பிள்ளைகள் எல்லாம் நாளைக்கு குர்ஆனை சுமந்த பிள்ளைகளா இந்த முஸல்லாக்களை அலங்கரிக்கும். அதுக்கு பின்னால விளங்கும் உங்களுக்கு அல்லாஹ் ஊர்ல எப்படி பரக்கத்தை இறக்குவான். கையில் எடுப்போமா குர்ஆனை இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியம் தான் இந்த குர்ஆன். ஆகையால் இந்த ரமலான் மாதத்துல இந்த குர்ஆனுடைய பெருமதியை மட்டும் பேசலாம். எவ்வளவு நேரம்! கபூர்ல கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை கொடுத்தது ஹாபிஸுக்கு. யுத்தம் நடக்குது, சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீது. 2 சஹாபாக்களுக்கு ஒரு கபர் வெட்டினான். 2 சஹாபிக்கு ஒரு கபர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல வைக்க போகல கேட்பாங்களாம், ஐயுஹும் அக்ஸரு அக்ஸன் லில் குர்ஆன், ஐயுஹுமா அக்ஸரு அக்ஸன் லில் குர்ஆன். இவங்க 2 பேர்ல யாரு கூடயா குர்ஆனை பாடமாக்கின? யா ரசூலல்லாஹ், இவர் பாடமாக்கின. அவரைத்தான் முதலாவது கபர்ல வைப்பாங்களா. தபூக்குடைய யுத்தம் நடக்குது. உமர் இப்னு ஹிஸாம்ங்கற சஹாபியோட கையில கொடி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த கொடியை வாங்கி ஸைத் இப்னு சாபித் உம்மத்துடைய காரியுடைய கையில கொடுத்தார். உமர் இப்னு ஹிஸாம் வந்து கேட்டாராம், யா ரசூலல்லாஹ், ஏன் ஏண்ட கையில இருந்த கொடியை வாங்கி அவரோட கையில கொடுத்தீங்க? ஹல் பலகக அன்னி ஷை, யாராவது என்ன பத்தி தவறா சொல்லிட்டாங்களா? இல்ல இல்ல, வலாக்கின்னல் குர்ஆன முகத்தம், உன்னை விட அவர் குர்ஆனை பாடமாக்கியவர், அதனால் உன்னை விட அவருக்கு முன்னுரிமை. அல்லாஹ் முன்னுரிமை கொடுத்தது குர்ஆனை சுமந்தவர்களுக்கு, ரசூல் முன்னுரிமை கொடுத்தது குர்ஆனை சுமந்தவர்களுக்கு. நாமளும் முன்னுரிமை கொடுக்கணும் குர்ஆனுக்கு. நம்முடைய குர்ஆன் அது யாரையும் குர்ஆன் அல்ல, அவங்கட இவங்கட குர்ஆன் அல்ல, நம்முடைய குர்ஆன் அது. நம்முடைய தலைக்கு மேல வைக்க வேண்டிய வேதம் அது. கையில எடுப்போம். இந்த ரமலான் மாதத்துல அதிகமா அமல் செய்வோம். ஈக்கக்கூடிய நாள் மாஷா அல்லாஹ் 8வது வருஷமா அமிஷா இங்க கியாமுல் லைல் நடக்கிறது. ஒவ்வொரு நாள் நடக்கிறா இல்லையா? ரமலான் ஆரம்பத்துல 8வது வருஷம் 8வது வருஷம் ஸ்டார்ட் ஆகும். மாஷா அல்லாஹ், கேட்கப்போதே சந்தோஷம். பெரும்பாலான ஊர்கள்ல கடைசி 10ல மட்டும்தான் கியாமுல் லைல். இங்க ரமலான் ஆரம்பிச்சதுல இருந்து கியாமுல் லைல் தான். எவ்வளவு சந்தோஷம்! இதானே பரக்கத், எவ்வளவு பரக்கத்! சுப்ஹானல்லாஹ். இந்த கூட்டம் உட்கார்ந்து தொழுதா 1 மணிக்கு முழு ரமலான்லையும் அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிருது. இதெல்லாம் உடுபடப்படாது. கியாமத்து நாள் வரைக்கும் நடக்கும். குர்ஆன்கள் முழுமையாக ஓதப்படும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு வர விஷயம் இதெல்லாம்.
அல்லாஹ்வோட பரக்கத்தை ஊருக்கு இறக்குற விஷயம் இதெல்லாம். ஆகையால் அதிகமா குர்ஆன் ஓதுங்க, அதிகமா திலாவத் செய்யுங்க, அதிகமா தராவீகள்ல கவனம் செலுத்துங்க. கடைசி 10ல விசேஷமாக எந்த நேரமும் அமல்களோட, திக்ரோட, தஸ்பீஹோட, சதக்கா விசேஷமா திருமதியில வருது, அஃபலு ஸதகத்தி ஸதகத்துன் ஃபீ ரமலான். ஆக சிறந்த சதக்கா ரமலான்ல கொடுக்கிற சதக்கா. எவ்வளவு ஏழைகள் இருப்பாங்க, பழமையா வாரவங்க வந்துகிட்டா இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கிற வேற சிலவங்க இருப்பாங்களாம். அல்லாஹ் சொல்றான், லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா, வெக்கத்தால கையேந்தி கேட்க மாட்டாங்க. அப்படியான ஈமான்தாரிகள் வீட்டுல திங்கிறது கொண்டும் இருக்காது, ஆனா யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க. இவங்களை தேடி போய் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வோட கட்டளை. இவங்கள துஆ இருக்கிறதே ரொம்ப பவரான. இப்படியான மக்களை தேடுங்க, சதக்காக்களை கொடுங்க, ஊர்கள்ல மதரசாக்களை உருவாக்குங்க. இன்னும் இன்னும் செழிப்புகள் அல்லாஹ் உண்டாக்குவான். குர்ஆனை சுமக்கக்கூடிய மக்களை உண்டாக்குங்க, ஹதீஸ்களை சுமக்கக்கூடிய மக்களை உண்டாக்குங்க. எந்த நாளும் மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு, மக்களுக்கு அல்லாஹ்வோட பயத்தை உண்டாக்குறதுக்கு, மக்களை பள்ளியோட தொடர்பாக்குறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யலுமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டே இருங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஊரை பொருந்திக் கொள்வானாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வானாக. 100க்கு 100% தொழுகையாளிகள் உள்ள பரக்கத்தான ஒரு ஊராக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, அதிகமான ஹாஃபில்களை உருவாக்குவாயாக, ஆலிம்களை உருவாக்குவாயாக, தாயிகளை உருவாக்குவாயாக, முஸ்லிமார்களை உருவாக்குவாயாக, முழு உலகத்துடைய கேந்திர ஸ்தலமாக ஆக்குவாயாக. சிறப்பான ஏற்பாடுகளை செய்த எல்லாரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, உனக்கு பொருத்தமான மக்கள் வாழக்கூடிய ஊராக கபூல் செய்வாயாக. இங்க இருக்கக்கூடிய ஆலிபர்களை பொருந்திக் கொள்வாயாக, உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக, முஅத்தின்களை பொருந்திக் கொள்வாயாக, பெண்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த ரமலானுடைய மாதத்திலும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படலையோ அவங்க நசமா போயிடுவாங்க. யா அல்லாஹ், அந்த நசமா போன கூட்டத்துல யா அல்லாஹ் எங்களை சேர்த்திராத. யா அல்லாஹ், இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் யாரையெல்லாம் மன்னிப்பாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்ப்பாயாக. இந்த ரமலான் மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் ரஹ்மத் செய்வாயோ